இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை அவங்க 5 குழந்தைங்களும் எழுப்பி விட்டு ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு போகிறதுனால எல்லா விஷயங்களையும் செஞ்சு தரவும் இந்த வீட்டில் யார் குழந்தைங்க யார் அம்மானே தெரியல, எதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, இன்னைக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு போக போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் 5 வயசாகிடுச்சு, ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணால் மட்டும்தான் உங்களால் ரிலாக்ஸாக இருக்க முடியும். மேபி நாங்கள் இதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு எங்கள் அப்பா வளைச்சிட்டு வந்துடுங்க, நாம் எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து வாழலான்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான், தொக்கா மாட்டிக்கிறாங்க. ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னே யாருன்னே தெரியாத ஒருத்தர் கூட அன்எக்ஸ்பெக்டடாக 1 நைட் ஸ்டாண்ட் நடந்திருக்கும். அடுத்த நாள் காலையில் கண் விழிச்சதும் அவனை கால் பாய்ன்னு நினச்சிக்கிட்டு, ஐயையோ ஆளு பார்க்க செம்ம ஹேண்ட்ஸம்மா இருக்கானே, அப்போ கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக இருப்பான்னு நிறையவே காசு வச்சுட்டு அவன் கண் விழிக்கிறதுக்கு முன்னே அங்கேருந்து கிளம்பும் போது அன்ஃபார்ச்சுனேட்லி தன்னோட பெண்டன்ட் அங்கே தவற விட்டுருப்பாங்க. இப்போ அதை நினச்சி பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா ஒரு கால் பாய்ங்கிறது எக்காரணத்தை கொண்டும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு, எதுக்கு உங்களுக்கு அப்பா, அதான் பத்திரமா பார்த்துக்க நான் இருக்கேன்ல, எதுக்காகவும் கவலைப்படாதீங்கன்னு ஹீரோயின் சொல்ல, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சுச்சுவேஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வாட்சை டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி குட்டி பையன் போட்டு விடவும் ஹீரோயினுமே குழந்தைங்க எல்லாருக்கும் கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இத்தனை வருஷம் ஆகியுமே நம்ம அப்பா எதுக்காக நம்மளை பார்க்க வரலன்னு பசங்க எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தான் நான் நம்ம அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன். அவர் பேர் ஜஸ்டின் பிளேக் கம்பெனியோட சிஇஓ. நம்ம அம்மாவுக்கு இவரை பிடிக்கல போல, அதனால தான் இத்தனை நாளாக சொல்லாமல் மறைச்சிருக்காங்க. ஸோ நமக்கும் அப்பா தேவையில்லைன்னு குட்டி பசங்க பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஜஸ்டின் தன்னோட தங்கச்சியான லில்லி அழைச்சிக்கிட்டு ஆஃபீஸ்குள்ளே வந்ததுமே அந்த பொண்ணை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்க, இன்னும் இல்லைன்னு பிஏ சொல்கிறாரு. இதான் அதே ஆஃபீஸுக்கு ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு போகிற ஹீரோயின் பார்த்துட்டு 6 வருஷத்துக்கு முன்னே கால் பாயாக இருந்த ஹீரோ இப்போ புதுசாக ஒரு பெரிய பணக்கார பொண்ணாக பார்த்து உஷார் பண்ணி ஏமாற்றி அவள் காசெல்லாம் ஆட்டையை போட பார்க்குறான் போலன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, என்னங்க இத்தனை நாளாக என்னை விட்டுட்டு எங்கே போயிருந்தீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல ஹீரோ செம்ம ஷாக் ஆகிடுறான். யாரு நீ, உனக்கு என்ன வேணும்னு லில்லி கேட்க, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், ஏற்கனவே எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி 4 குழந்தைங்க இருக்காங்க, இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நடிக்கவும், நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்ல, மேடம் பார்த்தீங்களா கட்டின பொண்டாட்டியவே இப்போ தெரியாதுன்னு சொல்கிறான், நாளைக்கு இதே நிலைமை உங்களுக்கும் வர நிறைய சான்சஸ் இருக்கு, ப்ளீஸ் உஷாரா இருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கெம்பேக் உங்களுக்கு வேண்டாம், இல்லை அப்புறம் நீங்களும் என்ன மாதிரி கஷ்டப்பட வேண்டியதா இருக்குன்னு ஹீரோயின் சொல்லவும், அடைச்சி கையை விடு, பைத்தியம் மாதிரி பேசாத, இவர் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் ஜஸ்டின் பிளேக்னு லில்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு உண்மை என்னங்கிறதே புரியுது. தாடி சமூகம் பெரிய இடமா இருக்கே, தேவையில்லாமல் வாயை கொடுத்துட்டோம், நைஸாக எஸ்கேப் ஆகிடலாம், சாரி சார் நான் தெரியாமல் பேசிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, டட்டா பாயின்ட்டு ஹீரோயின் உள்ளே போகிறா. நில்லு, இவ்வளோ பேசினதுக்கப்புறம் நீ இங்கே வேலை பார்க்கக்கூடாது, இவ்வளோ உடனே ஃபயர் பண்ணுங்கன்னு லில்லி சொல்ல, நான் பேசினது தப்பு தான், அதுக்காக வேணும்னா 1 மந்த் சேலரியை கட் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு வேலையை விட்டு தூக்கிடாதீங்க, நான் புள்ள குட்டிக்காரின்னு ஹீரோயின் பாவமாக கெஞ்சவும், சரி போய் தொலை, 3 மந்த் சேலரியை நான் கட் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோ உள்ள அனுப்பிடுறான். எனக்கு என்னமோ அந்த பொண்ணு அட்டென்ஷனை கேதர் பண்ணுறதுக்காக தான் இப்படி செய்கிறான்னு தோணுது, கொஞ்சம் உஷாராயிருன்னு லில்லி சொல்ல, எனக்கு என்னமோ அவளை ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஸோ அவளை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு ஹீரோ தன்னோட பிஏ கிட்ட சொல்லிடுறான். அப்போ இவங்கிட்ட தான் நம்ம பெண்டன்ட் இருக்கணும், எப்படியாவது இன்னைக்கு அதை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ வெளியில போன கேப்ல ஹீரோயின் நைஸா அவன் ஆஃபீஸ்க்குள்ள போய் தேட ஆரம்பிக்கிறா. அதே நேரம் நம்ம ஹீரோக்கு 6 வருஷத்துக்கு முன்னே தான் கூட 1 நைட் ஸ்டாண்ட்ல இருந்த பொண்ணு ஹீரோயின் தாங்கிற உண்மை தெரிய வந்ததும் இதை பத்தி பேசுறதுக்காக வந்து பார்த்தா ஹீரோயின் எதையோ தீவிரமா தேடிட்டு இருக்கா. நீ என்ன தேடுறங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமான்னு நம்ம ஆளு கேட்க, அதெல்லாம் இல்லை, ப்ராமிஸா உங்க ஹேண்ட்ஸம் ஃபேஸை பார்க்க தான் வந்தேன், இப்போ பார்த்துட்டேன், நான் அப்புறம் வரேன்ட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆக முயற்சிக்கிறா. ஆனால் நம்ம ஆளு விடாம அவளை இழுத்து பிடிச்சி சேர்ல உட்கார வச்சு தன்னோட டையால 2 கையையும் கட்டிடவும் ஹீரோயின் ரொம்ப பேனிக் ஆகிடுறாங்க. இப்போ சொல்லு, எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணி வந்தேன்னு ஹீரோ கேட்கும்போது ஹீரோயினோட ஹார்ட் பயங்கரமா பீட் ஆகுறதுனால குட்டி பையன் கட்டிவிட்ட வாட்ச்ல இருக்கிற சென்சார் சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிடவும், நம்ம அம்மா பிரச்சனையில இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பசங்க 4 பேருமே ஹீரோயினை காப்பாற்ற கிளம்பிடுறாங்க. வசமா மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம 6 வருஷத்துக்கு முன்னே நான் மிஸ் பண்ண என்னோட பெண்டன்ட்டை தேடி எடுக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல, அப்ப நீ தான் எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்து ஏமாத்த பாத்தியான்னு ஹீரோ கேட்க, நான் எதுவும் பண்ணல, தேவையில்லாம பேசாதீங்க, 6 வருஷத்துக்கு முன்ன தப்பான ரூம்குள்ள வந்தது நீங்க தான்னு ஹீரோயின் சொல்றா.
அப்போ பிஏ ரொம்ப பதட்டமா ஓடி வந்து, சார் திடீர்னு யாரோ நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கம்பெனி ஷேர் ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமான வீழ்ச்சியில் போயிட்டு இருக்குன்னு சொல்லவும் ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. பார்த்தா அதுக்கு பாடி கார்டு ஓடி வந்து, பாஸ் சடனாக ஏதோ சின்ன பசங்க உள்ள பூந்து நம்ம ஆஃபீஸில் இருக்கிற எல்லா பாடி கார்ட்ஸையும் அடிச்சு போட்டுட்டாங்க. அதான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்ல, சின்ன பசங்க கூட சண்டை போட முடியாம தோத்து போயிட்டு உங்களுக்குலாம் என்ன பேச்சு வேண்டிய கிடக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவே கீழே இறங்கி வந்துடுறான். பார்த்தா நம்ம குட்டி பசங்க எல்லா பாடி கார்ட்ஸையும் அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் பதறிடுறா. யோ நைனா, நீயும் இங்கே தான் இருக்கியான்னு குட்டி பையன் கேட்க, எது நான் உங்க நைனாவா? ஆமா, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன்னு குட்டி பையன் சொல்றான். ஆமாங்க பாஸ், இவங்க எல்லாருமே பார்க்க உங்களை மாதிரியே இருக்காங்க. இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னு கேட்டு பிஏவே ஷாக் ஆகிடுறாரு. இவங்கள நம்பாத, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பணக்கார வீட்டில் செட்டில் ஆகிடணுங்கிறதுக்காக இந்த குடும்பமே ஒன்னா சேர்ந்து உன்னை ஏமாத்த முயற்சிக்கிறாங்கன்னு லில்லி சொல்லவும் குட்டி பசங்க அவளையே முறைக்கிறாங்க. நீங்க எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் என் குடும்பத்துக்குள்ள உங்களால வந்துட முடியாதுன்னு லில்லி சொல்ல, எங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை, குழந்தைங்க கிட்ட பார்த்து பேசுங்கன்னு ஹீரோயின் வார்ன் பண்றா. அப்போ நீங்களாம் எதுக்காக இங்க வந்தீங்கன்னு ஹீரோ கேட்கும்போது 3 காரணம் இருக்கு. 1 எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு, 2 எங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு, 3வது ஓவரா பேசிட்டு இருக்க இந்த லில்லியை அடிச்சு வாயை உடைக்கிறதுக்குன்னு குட்டி பசங்க சொல்றாங்க. அவ கடுப்பாகி திட்ட ஆரம்பிச்சிடுறா. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் யாரையும் அடிக்கக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு, சும்மா இருங்கன்னு ஹீரோயின் கண்டிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்கம்மா, அப்புறம் எனக்கு இந்த அப்பாவை சுத்தமாக பிடிக்கல, வாங்க நாம எல்லாரும் வீட்டுக்கு போகலான்னு குட்டி பையன் கூப்பிடவும், எனக்கு இவ்வளோ பெரிய லாஸை ஏற்படுத்தி விட்ட உங்களை எப்படி என்னால் சும்மா விட முடியும்னு ஹீரோ கேட்க, சரி நாம பேசி ஒரு டீலுக்கு வருவோம், உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும்னு குட்டி பையன் கேட்க, நம்மால சும்மா விளையாட்டுக்கு $1 மில்லியன் சொல்ல பசங்க ஒத்துக்கிறாங்க. ஆனா இந்த லில்லி, நீங்களே பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கீங்க, $1 மில்லியன் எங்க போவீங்க, வேணும்னா $14 கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லவும், $14 என்ன, நான் $14 மில்லியன் தரேன்னு குட்டி பாப்பா சொல்றா. என்ன பசங்களா, குழந்தைங்க விளையாடுற பொம்மை காயின் பத்தி பேசிட்டு இருக்கீங்களான்னு பிஏ கேட்குறாரு. ஆமா, இதுங்களுக்கு வேற என்ன தெரியும்னு இவ ரொம்பவே மட்டமா பேசவும் கோவப்படுற பாப்பா, எங்க அம்மா விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம், ஸோ அவங்களுக்காக நான் எவ்வளோ காசு கொடுக்க வேணாலும் ரெடியா இருக்கேன்னு சொல்லி தன்னோட பிளாக் கார்டு எடுத்து தரா. ஓ மை காட், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சே, நம்ம ஊர்லயே ஹீரோ கிட்ட மட்டும்தான் இந்த கார்டு இருந்ததுன்னு பிஏ சொல்றாரு. இவங்க சும்மா விளையாய் காட்டுறாங்க, அது கண்டிப்பா டம்மியா தான் இருக்கும், இதுக்கப்புறம் என்ன பேசிக்கிட்டு, காட்ஸ் இவங்க எல்லாரையும் அடிச்சு வெளியில துரத்துங்கன்னு லில்லி சொல்ல, கோவப்படுற ஹீரோ கொஞ்சம் பொறுமையாருன்னு தடுக்கிறான். ஸ்வைப் பண்ணி பார்த்தா தானே அது உண்மையா இல்ல பொய்யாங்கிறது தெரியும்னு குட்டி பாப்பா சொல்லவும் ஹீரோ ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறான். ஒருவேளை இந்த கார்டு மூலமா நாங்க பே பண்ணிட்டோம்னா உன்னை தாத்தான்னு கூப்பிடுவோம், ஓகேவான்னு குட்டி பையன் கேட்க ஹீரோவுமே ஒத்துக்கிறாரு. ஈவன் அதுவுமே ஒர்க் ஆகிடுது. லில்லி மூஞ்சில ஈ ஆடல, நாங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சு, அதுக்காக உன்னை தாத்தான்னு கூப்பிட போறதில்ல, பயப்படாத, அதுக்கு பதிலாக எங்க அம்மாவை விட்டுருன்னு குட்டி பசங்க கேட்கவும் ஹீரோவுமே ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிடுறான். சரி, இந்த கலவரத்துல ஹீரோ எதையும் கண்டுக்கல போல, சத்தம் போடாம எஸ்கேப் ஆகிருவோன்னு ஹீரோயின் ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஆளு செம்ம ஷார்ப்பு. இத்தனை வருஷமா குழந்தைங்களை பத்தின உண்மையை எதுக்காக என்கிட்ட மறைச்சேன்னு கேட்க, இவங்க உன் குழந்தைங்க இல்லைன்னு ஹீரோயின் போய் சொல்றா. ஃபர்ஸ்ட் பையன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், 2வது பையன் பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கான், 3வது பொண்ணுக்கு பிஸ்னஸ் பற்றின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குள்ளேயும் என்னோட ஜீன் தான் இருக்குது, அதனால தான் பார்க்கவுமே அழகாக இருக்காங்கன்னு ஹீரோ சொல்ல, அப்போ நான் மட்டும் என்ன பார்க்க குரங்கு மாதிரி இருக்கேனான்னு ஹீரோயின் கேட்க, ஏ அப்பா, இந்த பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம், ஹீரோக்கு முன்னவே எதிர்த்து பேசுகிறான்னு பிஏ வியந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது, இனி பேச எதுவும் இல்லை, எங்கள் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்லிடுறான். பயந்து போய் ஹீரோயின் எஸ்கேப் ஆக முயற்சிக்கிறாங்க. ஆனா நம்ம ஆளு விடல, அல்லேக்கா தூக்கிட்டு போயிடுறான். வாவ், நம்ம அப்பா செம்மக்குள்ள, இந்த மாதிரி ஒருத்தர் தான் நமக்கு அப்பாவா இருக்க முடியும்னு பசங்களாம் இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அப்புறம் என்ன, ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான். எஸ்கேப் ஆக முடியாம ஹீரோயின் தவிக்கிறாங்க. ஒருவேளை ஹீரோ இப்போ நம்மளை மேரேஜ் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களோட கஸ்டடியை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு துரத்திட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஆளு கண்டுக்காம எனக்கு நீ தான் வேணும்னு உறுதியா இருக்கும்போது எனக்கு இந்த மேரேஜ் நடக்கிறது சுத்தமா பிடிக்கல. நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வர ஹீரோயினுக்கு எந்த தகுதியும் இல்ல, முக்கியமா இவங்க 4 பேரும் உன்னோட குழந்தைங்க இல்லைன்னு சொல்லி லில்லி பிரச்சனை பண்றா. கடுப்பாகிற ஹீரோ தன்னோட ஆட்களை வச்சு அவளை வெளியில துரத்த முயற்சி பண்ணவும், டீனா ப்ளீஸ் தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடு, உன்னால மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும்னு லில்லி கெஞ்சவும் அவ எழுந்திருச்சு வரா. ஹீரோயின் டீனாவை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. உனக்கு ஏற்கனவே அவளை தெரியுமான்னு ஹீரோ கேட்க, யா ஆஃப்கோர்ஸ், நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுல ஒரே ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தோம்.
பட் எனக்கு ஒரு நல்ல அம்மா அப்பா பெரிய பணக்கார ஃபேமிலி கிடைச்சிட்டாங்க. ஆனா ஹீரோயின் பாவம் கடைசி வர அதே ஆர்ஃபனேஜ்ல இருந்ததுனால தான் நல்லது கெட்டது சொல்லித்தர ஆள் இல்லாம கால் பாய்ஸ் கூட சுத்திட்டு இருந்தான்னு சொல்லவும் ஹீரோ அம்மா செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. என்னால நிரூபிக்க முடியும்னு சொல்லி அந்த கால் பாயை கூப்பிடுறாங்க. ஆமா, நான் தான் 6 வருஷத்துக்கு முன்ன ஹீரோயின் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தேன். இவங்க 4 பேரும் என்னோட குழந்தைங்க தான். தயவு செஞ்சு என் குழந்தைங்களை கொடுத்துருங்கன்னு அவன் கேட்க, இலக்க விருப்பம் இல்லாம ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க தான் என் குழந்தைங்களோட அப்பான்னு ஹீரோயின் சொல்லவும் நம்மால ரொம்ப தைரியமா வாக்குவாதத்தை ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக எல்லாரையும் ஏமாத்துற? அன்னைக்கு உன் கூட இருந்தது நான் தான். உன் இடுப்புல ஒரு மச்சம் இருக்கிறது கூட எனக்கு தெரியும்னு அவன் சொல்ல, இந்த விஷயம் எப்படி அவனுக்கு தெரியும்னு ஹீரோவும் அவனோட அம்மாவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அவன் ஏதோ ஃப்ளூக்ல அடிச்சு விடுறான், மற்றபடி இவங்க 4 பேரும் நம்ம குழந்தைங்க தான்னு ஹீரோயின் சொல்றாங்க. சரி, எதுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன், உடனே நாம டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோன்னு சொல்லி அந்த ஸ்பாட்டுக்கே டாக்டரை வர வச்சு 4வது பாப்பா கிட்டே இருந்து பிளட் எடுக்க முடிவு பண்றாங்க. ஆனா அவளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கும். ஸோ ஹீரோயின் தடுக்கிறா. ஒரு டிராப் பிளட் எடுக்கிறதுல எதுவும் ஆகிராதுன்னு கம்பல் பண்ணி பிளட் எடுத்துடுறாங்க. ஆக்சுவலா 3 குழந்தைங்க தான் ஹீரோயினுக்கு பிறந்திருப்பாங்க. இந்த ஒரு பொண்ணை ஹீரோயின் தத்தெடுத்திருப்பா. ஸோ எப்படியும் ரிசல்ட் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் வரும்னு ரொம்ப தைரியமாக இருக்காங்க. பட் பாவம் இது தெரியாத நம்ம ஹீரோ, இவங்க 4 பேரும் மட்டும் என் குழந்தைங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு, அப்புறம் நான் உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி மிரட்ட பதறி போயிடுறாங்க. ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, இந்த பொண்ணு தான் என்னை ரொம்பவே கட்டாயப்படுத்தினான்னு சொல்லவும், ஓ 6 வருஷத்துக்கு முன்ன ஹீரோயின் தான் உன்னை கட்டாயப்படுத்தி தப்பா நடந்துக்கிட்டாளா? நீ எதுக்கும் பயப்படாத, எங்க அண்ணா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு லில்லி சொல்றா. அட நீ வேற சும்மா இருமா, இதுக்கு முன்ன நான் ஹீரோயினை ஒரு தடவை கூட பார்த்ததில்ல, என்ன இங்க வந்து இப்படிலாம் பேச சொன்னது இதோ இந்த டீனா தான்னு உண்மையை சொல்லிடுறான். அவ்வளோதான், இவளுக்கு அல்ல மிரண்டு போயிடுறா. இந்த பொண்ணு தான் நேற்று நைட்டு என்னை மீட் பண்ணி நிறையவே காசு கொடுத்து நாளைக்கு மேரேஜ் ஆக போகிற பொண்ணை பற்றி நீ எல்லாருக்கு முன்னாலேயும் ரொம்ப தப்பாக கேவலமாக அசிங்கமாக பேசணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினான்னு உண்மையை சொல்லிடுறான். சும்மா நடிக்காதடா, உன் குழந்தைங்க நல்லா பணக்கார வீட்டில் வசதியாக வாழணுங்கிறதுக்காக நீயும் ஹீரோயினும் சேர்ந்து இப்படிலாம் நடிக்க பிளான் போட்டிங்களான்னு லில்லி கேட்க, அந்த அளவுக்குலாம் நான் மோசமானவன் இல்லை, உண்மையை சொல்லணும்னா எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அதுக்கான எல்லா சர்டிஃபிகேட்டும் என்கிட்ட இருக்கு. மிஸ்டர் பிளேங்க், உங்களுக்கு தேவைப்பட்டா நான் அதை இப்போ நிரூபிக்க கூட ரெடியாக இருக்கேன்னு சொல்லி டோட்டலாக சரண்டர் ஆகிடுறான். திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி லில்லியும் டீனாவும் திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்கதை பார்த்து கடுப்பாகிடுற ஹீரோ, உங்க 2 பேருக்கும் மரியாதை அவ்வளோதான், ஹீரோயின் என்னோட ஒய்ஃப், ஸோ அவளை நீங்கள் அவமானப்படுத்தினீங்கன்னா அது என்ன அவமானப்படுத்துறதுக்கு சமம்னு சொல்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க, ஹீரோயின் உங்களுக்கு வேண்டாம், நான் உங்களை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லி இந்த டீனா கையை பிடிச்சி கெஞ்சவும் கடுப்பாகி ஹீரோ அரைஞ்சிடுறான். டீனா உன்னை எந்த அளவுக்கு உண்மையாக காதலிக்கிறாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், ஸோ ஹீரோயின் உனக்கு ஒர்த் இல்லை, தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடுன்னு லில்லி கெஞ்சிரா. இவ்வளோ நேரம் ஏதோ தகுதி தராதாரம் அந்தஸ்துன்னெலாம் வாய்க்கிலேயே பேசினேன், உன்னை மாதிரியான பணக்கார பொண்ணுங்க இப்படி தான் பண்ணுவாங்களான்னு ஹீரோயின் கேட்க, என்ன எதிர்த்து பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை, முக்கியமாக இந்த 4 குழந்தைங்களையும் நீ ஒருத்தனுக்கு தான் பெத்தியான்னு கேட்கவும் கோவப்பட்டு ஹீரோ அடிச்சிடுறான். ஃபர்ஸ்ட் இந்த டிஎன்ஏ ரிசல்ட்டை பார்த்துட்டு என்ன முடிவா இருந்தாலும் எடுத்துக்கலான்னு ஹீரோவோட அம்மா சொல்ல, நம்மளுமே ரொம்ப தைரியமாக பிரித்து பார்க்குறாரு. பட் நெகட்டிவ்னு இருக்கிறதுனால ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறான். உண்மையை சொல்ல ஹீரோயின் முயற்சிக்கிறாங்க, ஆனால் கோவப்பட்டு ஹீரோ திட்டவும், ஓகே உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைனா இந்த மேரேஜை கால் ஆஃப் பண்ணிருன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ பிஏ வந்து, இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வந்த டீம் புதுசாக ஜாயின் பண்ணவங்களாம், ஸோ சம்திங் ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கலாம், வேணும்னா நாம் இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாமான்னு கேட்க, கடுப்பாகிடுற ஹீரோ எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு தன்னோட மேரேஜையே கேன்சல் பண்ணிடுறான். அப்போ நான் அப்பாவோட குழந்தை இல்லையா? சரி, எங்கள் அப்பா தான் யாருன்னு குட்டி பசங்க கேட்க, அதான் நான் இருக்கேன்ல, ஸோ கவலைப்படாதீங்கன்னு ஹீரோயின் சொல்ல, நீங்கள் அப்பா கூட ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்க தான் நாங்கள் ஆசைப்படுறோன்னு குட்டி பசங்க சொல்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ பார்த்தோன்னா என்னதான் நடக்குது உண்மை என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக யாருக்கும் தெரியாமல் ரொம்பவே ரகசியமாக ஹீரோயினை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறான். தென் ஸ்கூலில் நம்ம குட்டி பாப்பா அமைதியாக படிச்சுட்டு இருக்கும்போது வாண்டடாக ஒரு தடியை வந்து அவளை வம்புழுக்கிறது மட்டும் இல்லாமல் கீழே தள்ளி விட்டுறதுனால தலையில் சிவியராக அடிபட்டுருது. இதை பார்த்து பொறுத்துக்க முடியாத நம்ம ஃபர்ஸ்ட் பையன், ஏண்டா என் தங்கச்சியை அடிச்ச, ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லவும், நான் அப்படிதான் செய்வேன், ஏன்னா நீங்களாம் ஏழைங்க, நான் பணக்காரன், ஸோ நான் சொல்றது கேட்டுதான் நீங்க நடக்கணும்னு காலால எட்டி உதைக்கவும் கோவப்பட்டு குட்டி பையன் தள்ளி விட்டுறான். அப்ப கரெக்டா உள்ள வர டீச்சர் கிட்ட இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அடிச்சிட்டாங்கன்னு தடியன் கொளுத்தி போட்டுறான். குட்டி பாப்பா நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறா. ஆனா அந்த டீச்சர் கேட்காம, என்ன இருந்தாலும் நீங்களாம் ஏழைகள் தானே, அவன் எதுவும் தப்பா சொல்லல, பத்தாவதுக்கு நீ வேற அவனை அடிச்சிருக்க, ஸோ ஸ்கூல் ரூல்ஸை மீறினதுனால போய் கிரவுண்ட்ல 10 ரவுண்டு ஓடுன்னு பனிஷ்மெண்ட் தராங்க.
நாம எந்த தப்பும் பண்ணாதப்போ யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க கூடாது, தண்டனையை ஏத்துக்க கூடாதுன்னு தன்னோட அம்மா சொன்னதா குட்டி பையன் சொல்றான். உன்னோட அப்பா யாருன்னு அவளுக்கே தெரியாது. ஆனா ஜேவோட பேரண்ட்ஸ் ரொம்ப பெரிய பணக்காரங்க. இந்த ஸ்கூலுக்காக நிறையவே டொனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க 2 பேரும் ஒழுங்கா ஜே கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றாங்க. குட்டி பையன் முடியவே முடியாதுன்னு டீச்சரை தள்ளி விட்டுடுறான். செம கடுப்பாகிடுறவங்க அடிக்கிறதுக்காக குச்சி எடுத்துடுறாங்க. அதே நேரம் குழந்தைங்களை தேடி ஹீரோ கிளாஸ் ரூம்குள்ள வந்துடுறான். குட்டி பாப்பா தலையில அடிபட்டு ப்ளீட் ஆகி இருக்கிறத பார்த்து பதறிடுற ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க, யாரு நீ, உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, ஹெட்மாஸ்டர் சார் இந்த 2 பசங்களும் சேர்ந்து ஜேவை அடிச்சிட்டாங்க, சோ நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன்னு டீச்சர் சொல்ல, நாம வேணும்னா சிசிடிவி கேமராவை செக் பண்ணலாமான்னு ஹீரோ கேட்க, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, சார் ஜேவோட பேரண்ட்ஸ் நமக்கு நிறையவே டொனேஷன் கொடுத்துருக்காங்க, சோ நாம தப்பே பண்ணியிருந்தாலும் ஜேக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு டீச்சர் சொல்ல, அப்போ கண்டிப்பா நீங்க தான் தப்பு பண்ணிருப்பீங்க, ஒழுங்கா அவன் கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு ஹெட்மாஸ்டர் கட்டாயப்படுத்துறாரு. பத்தாவதுக்கு இந்த தடியன் முட்டி போட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லவும், ஆமா அதுதான் கரெக்ட்னு டீச்சர் ஜால்ரா அடிக்குது. பார்த்து கடுப்பாகிடுற ஹீரோ, இதுதான் நீங்க குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிற லட்சணமானு கேட்க, இதுதான் எங்க மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், நீங்க வெளியாளு, சோ உங்களுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஹெட்மாஸ்டர் சொல்ல, நான் இவங்க 2 பேரோட அப்பா, சோ பேரண்ட் ஆன எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு ஹீரோ சொல்லும் போது அந்த பையனோட அம்மா அங்க வந்து பயங்கரமா அலப்பற பண்ண ஆரம்பிச்சிருது. ஆனா ஹீரோ அசைறதாவே இல்ல, என் குழந்தைங்க தப்பு பண்ணல, சோ அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்கன்னு ரொம்பவே உறுதியா இருக்கான். நாங்க யாரு, எவ்வளோ பெரிய பணக்காரங்க, எங்க செல்வாக்கு என்ன, எங்க பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம எதிர்த்து பேசாத, என்னோட ஹஸ்பண்ட் பிளேம் கம்பெனில சிஇஓவா இருக்காருன்னு சொல்லவும், ஓ அப்படியா, நானும் அங்கதான் வேலை பாக்குறேன், உங்க ஹஸ்பண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காருன்னு கேட்க, உன்ன மாதிரி சீப்பான ஆள் இல்ல என் ஹஸ்பண்ட், அவரு மேனேஜரா இருக்காரு, அது மட்டும் இல்லாம மிஸ்டர் பிளேங்கோட நம்பிக்கையான ஆளு, ஈவன் என் ஹஸ்பண்ட் சொன்னா மட்டும்தான் சிஇஓ எல்லா பேப்பர்லயும் சைன் போடுவாருன்னு இந்த அம்மா பாட்டும் உட சுட்டுட்டு இருக்கு. ஆக்சுவலா ஹீரோ தான் பிளேங் கம்பெனியோட சிஇஓ, பட் இந்த அம்மா சொல்ற மேனேஜர் யாருன்னே அவனுக்கு தெரியாது. ஈவன் கொஞ்ச நேரத்துல அவனுமே வந்து, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு பின்னால பிளேக் கம்பெனியே இருக்கு, உன்னெல்லாம் ஒரு நிமிஷத்துல நான் சதிச்சு தூக்கி போட்டுருவேன், ஒழுங்கா என் பையன் கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு மொத்த குடும்பத்தையும் ரவுண்டு கட்டுறாங்க. இவனுங்க அலப்பறையை தாங்கிக்க முடியாத ஹீரோ கடுப்பாகி, இதோ உங்களை ஆஃப் பண்றேன்டான்னு உடனே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி விஷயத்த போட்டு விட்டுடுறான். இப்படிலாம் பூச்சாண்டி காட்டினா நாங்க என்ன பயந்துருவோமா, என் பையன் தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்களாம் தான் மன்னிப்பு கேட்கணும்னு ரொம்பவே ரூடா பேசிட்டு இருக்கும்போது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கால் பண்ணி, நீங்க நம்ம பாஸையே மரியாதை இல்லாம பேசியிருக்கீங்க, ஸோ உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டோன்னு சொல்ல, அவ்வளோதான் இந்த மனுஷன் இடிஞ்சு போயிடுறான். ஐயா நீங்க யாருன்னு தெரியாம நான் தேவையில்லாம சீண்டிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நானோ புள்ள குட்டிக்காரன்னு கெஞ்சவும், இதெல்லாம் முன்னவே யோசிச்சிருக்கணும், பேச்சாடா பேசின பேச்சு, எங்க இப்போ உன் கெத்த காட்டுன்னு ஹீரோ கேட்க, கெத்தா, நான் ஒரு வெத்து சார், ப்ளீஸ் கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு கெஞ்சிறதுனால இவனுங்களை என்ன பண்ணலாம் பசங்களான்னு ஹீரோ கேட்க, பார்க்கவே பாவமா இருக்கு, இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் கொடுத்துடலான்னு குட்டி பாப்பா சொல்லவும், ஏதோ என் பொண்ணு சொல்றான்னு விடுறேன், இதுக்கப்புறம் என் கண்ணிலேயே படக்கூடாது, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருங்கன்னு ஹீரோ விரட்டி விட்டுடுறான். ஆனா இது எதுவும் தெரியாம அந்த டீச்சர் போய் பிரின்சிபலை அழைச்சிட்டு வந்து ஹீரோவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணவும், அவரு சப்புன்னு கணத்திலேயே அப்பி நம்ம ஹீரோ எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத சொல்றது மட்டும் இல்லாம, நான் உன்னை டிஸ்மிஸ் பண்றேன், இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல உனக்கு வேலை இல்லைன்னு சொல்ல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு டீச்சர் கெஞ்ச, ஹீரோ திரும்பி குழந்தைய பாக்குறான். எங்களுக்கு நல்லது கேட்டது சொல்லி தர வேண்டிய டீச்சரே எப்படி இருந்தா எப்படி ஸ்கூல்ல படிக்கிற பசங்க நல்லா இருப்பாங்க, சோ இவங்களுக்கு டீச்சரா இருக்கிற தகுதியே இல்ல, அதனால நாம இவங்க மேல இறக்கமே படக்கூடாதுன்னு சொல்லவும், ஃபைனலா அந்த டீச்சரை வேலையை விட்டு தூக்குறது மட்டும் இல்லாம டீச்சிங் லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. நம்ம குட்டி பையன் அடிபட்டிருக்க தன்னோட தங்கச்சிக்கு பேண்டேஜ் போட்டு விட்டுறத பார்த்துட்டு, உங்க அம்மா நிஜமாவே எல்லாரையும் ரொம்ப நல்ல பசங்களா வளர்த்துருக்காங்க, சரி உங்க 5 பேரை தவிர வீட்டுல வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்க, என்னங்கப்பா அம்மா வேற யார் கூடயாச்சும் பழகுறாங்களாங்கிறத கிளாரிஃபை பண்ணிக்கிறீங்களா, பயப்பட வேண்டாம், எங்க வீட்டுல ஒரு ஆம்பளை கருப்பாம்பூச்சி கூட கிடையாதுன்னு குட்டி பையன் சொல்றான். ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப பதறி போய் ஓடி வர நம்ம ஹீரோயின், என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, பயப்பட வேண்டாம் அப்பா எங்களை காப்பாத்திட்டாருன்னு குட்டி பையன் சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் பிளேங்க். ஆடா என்னங்கம்மா, அப்பா எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காரு, ஸோ வீட்டுக்கு இன்வைட் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிடலான்னு குட்டி பசங்க சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் ஏதாவது காரணம் காட்டி கழட்டி விட முயற்சி பண்ணுறா. ஹீரோ விடுறதா இல்லை, எனக்குமே ஹோம் ஸ்டைல் ஃபுட் சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லவும் வேற வழி இல்லாமல் எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறாங்க.
ஹீரோவுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மிஸ்டர் பிளேங்க் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க இப்ப வீட்டுக்கு கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்ல ஹீரோவுமே எழுந்திருக்கிறாரு. ஆனா குட்டி பசங்க மணி இப்பயே 11 ஆயிடுச்சு, ஈவன் அப்பா வேற பார்க்க ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருக்காரு, ஸோ தனியா போறது சேஃப் இல்ல, அதனால நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டோன்னு குட்டி பசங்க ரொம்ப கட்டாயப்படுத்துறதுனால ஹீரோயினுமே ஒத்துக்கிட்டு அவருக்கு தேவையான பிளாங்கெட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா நம்ம குட்டி பசங்க பக்காவா பிளான் பண்ணி ஹீரோயினை ஒரு ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ரொம்ப எம்பாரஸ்ட் ஆகிடுற ஹீரோயின், ஓகே மிஸ்டர் பிளேங்க், நீங்க எங்க வீட்டு கெஸ்ட்டுங்கிறதுனால பெட்ல படுத்துக்கங்க, நான் தரையில படுத்துக்கிறேன்னு சொல்றா. ஆனா ஹீரோக்கு ரொம்ப பெரிய மனசு, பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கீழே படுத்துக்கிறான். அப்புறம் என்ன, ஹீரோயின் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. நம்மளுமே ஏதாவது பேச்சு கொடுக்கலான்னு நினைக்கிறாரு, ஆனா ஹீரோயின் அசந்து தூங்கிடுறா. சரி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போலன்னு சொல்லி நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோயின் தூக்கத்துல ஹீரோ பக்கத்துல வந்து படுத்துக்கிறது மட்டும் இல்லாம கட்டி பிடிக்கிறது, கை காலை தூக்கி போடுறதுன்னு ஒரே சில்மிஷ வேலைகள்லாம் செய்யவும் நம்மால செம்மையா என்ஜாய் பண்றாரு. அடுத்த நாள் காலையில கண் விழிச்சதும் ஹீரோ தான் பக்கத்துல இருக்கிறத பார்த்து ஹீரோயின் பேனிக் ஆகி எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ விடுறதா இல்ல. உண்மையை சொல்லி இவங்க 4 பேரும் என்னோட குழந்தைங்க தானான்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா பசங்க டோர் ஓபன் பண்ணிடவும் ஹீரோயின் வெக்கப்பட்டு ஓடிடுறா. இவங்க தான் நம்ம அம்மா அப்பா, 2 பேருக்கு நடுவுல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு. அப்புறம் எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் நெகட்டிவா வந்திருக்கும்னு பசங்க ஒன்றும் புரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல நம்ம ஹீரோவோட ஹேரை தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஆளு பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க, உங்க தலைமுடியை தான் தேடிட்டு இருக்கோம், எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஸோ நாங்கள் திரும்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு முடி மட்டும் கொடுங்களேன்னு பசங்க கெஞ்சுறதுனால நம்மால உடனே புடுங்கி கொடுத்துடுறாரு. அப்போ அவனை தேடி ஹீரோயின் வீட்டுக்கு வர டீனா குழந்தைங்களை ரொம்ப மட்டமா தப்பு தப்பா பேசுறது மட்டும் இல்லாம மனசு கஷ்டப்படுற மாதிரி பிஹேவ் பண்ணவும் கடுப்பாகிடுற ஹீரோ அவளை கன்னத்துல பலார்னு அப்பி கண்ணாபின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறான். நம்ம 2 கம்பெனியும் சேர்ந்து புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும், அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தேன், ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு இவ சீன் போடும்போது, அப்பா நான் டெஸ்ட் எடுத்துட்டேன், நம்ம 2 பேருக்கும் 99% டிஎன்ஏ மேட்ச் ஆகுதுன்னு குட்டி பையன் சொல்லவும் ஹீரோ செம்ம ஷாக் ஆகிடுறான். அதே நேரம் சந்தோஷப்படுறான். ஆனா இந்த டீனா, அரக்காப்படி சைஸ்ல இருக்கிற உனக்கு ஏபிசிடியே ஒழுங்கா சொல்ல வராது, இதுல டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கியா, சரி பீரியாடிக் டேபிள் சொல்லு பாப்போன்னு கேட்க நம்மால ஆரம்பிச்சிடுறான். ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன்னு. நிறுத்து, இதெல்லாம் சும்மா ஃப்ளூக்ல அடிச்சு விடுற, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லைன்னு இவ சொல்ல, என் உடன்பிறப்பை பத்தி தப்பா பேசாத, இதோ பாருன்னு சொல்லி நம்ம 2வது பையன் வாங்கின எல்லா சர்டிபிகேட்டையும் ஃபர்ஸ்ட் பையன் காட்ட, இதெல்லாம் சும்மா விளம்பரத்துக்காக காசு கொடுத்து ரெடி பண்ணிருக்கீங்கன்னு டீனா சொல்றா. பட் ஹீரோ வாங்கி பார்த்துட்டு இதெல்லாமே ஒரிஜினல் தான், இதே மாதிரி நானும் சின்ன வயசுல நிறைய சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன்னு சொல்றான். இதை வச்செல்லாம் என்னால இந்த பொடிய உங்க குழந்தைங்கிறத நம்ப முடியாதுன்னு டீனா சொல்லவும், உன்னோட டேலண்ட்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும், பட் நான் உன்னோட அப்பாவா இருக்கணுங்கிறதுக்காக சயின்ஸை தப்பா பயன்படுத்தாதன்னு ஹீரோ சொல்ல, இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கான ப்ரொசீஜர்ஸ் அப்புறம் யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸை பத்தி குட்டி பையன் தெளிவா சொன்னதுமே நீ என்னோட பையன் தான்னு ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறான். அப்போ அங்க வர ஹீரோயின் டீனாவை பார்த்துட்டு கோவப்பட்டு திட்டுறதுனால நான் ஹீரோவை அழைச்சிட்டு போறதுக்காக தான் வந்தேன்னு அவ சொல்ல, நான் ஒன்னும் இந்த மனுஷனை பிடிச்சி வச்சிருக்கல, இந்தா தாராளமா கூட்டிட்டு போன்னு ஹீரோயின் தள்ளி விட்டுடுறா. இதுக்கப்புறம் உன்னால என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, இவங்க எல்லாரும் என்னோட குழந்தைங்க தாங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு, அதனால இதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு சொல்லி ஹீரோயினையும் குழந்தைங்களையும் தான் கூட ஆஃபீஸ்க்கு அழைச்சிட்டு போயிடுறான். ஆனா குழந்தைங்களாம் வேலை பார்க்கவே விட மாட்றாங்க. அம்மா எனக்கு தண்ணி வேணும், என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு, எனக்கு அது வேணும் இது வேணும்னு டார்ச்சர் பண்ணவும் ஹீரோயின் ரொம்ப பேனிக் ஆகிடுறா. பட் அதுக்கு ஹீரோவோட பிஏ வேற நிறையவே ஃபைல்ஸை கொடுத்து செக் பண்ண சொல்றாரு. வேற வழியே இல்லாத ஹீரோயின், கொஞ்ச நேரம் நீங்க குழந்தைங்களை பாத்துக்கங்க, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்ல, அப்ப இவங்க எல்லாருமே என்னோட குழந்தைங்க தாங்கிறத நீ ஒத்துக்கிறியான்னு ஹீரோ டேக்கிள் பண்ணவும், உங்களுக்கு வேலையை நான் சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும்னா இவங்க எல்லாரையுமே பாத்துக்கோங்கன்னு சொல்றதுனால ஹீரோ குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு சில ஆக்டிவிட்டீஸ்க்காக பார்க்குக்கு போயிடுறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப விறுவிறுப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சில நாட்களுக்கு முன்ன ஒரு கம்பெனியில ஜாபுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதுக்கான இன்டர்வியூ வருது. ஸோ ஆன்லைன் இன்டர்வியூங்கிறதுனால கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அங்க வர ஹீரோ பார்த்துட்டு, ஓ நான் உன்னை டேட்டிங்க்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறியா, சரி சொல்லு எங்க போலான்னு கேட்க, இவன்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுங்கிறதுக்காக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன்னு சொல்லவும், ஐயோ என் செல்லத்துக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, வா நானே உன்னை அழைச்சிட்டு போறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆன்லைன் இன்டர்வியூக்கான கால் வந்துடுது. சாரி இப்போ என்னால் முடியாது, இன்னொரு நாள் நாம போஸ்ட்பான் பண்ணிக்கலாமான்னு கேட்க, தப்பா புரிஞ்சுக்கிற ஹீரோ நீ வேற யாரையாவது மீட் பண்ண போறியான்னு கேட்டு கத்தவும், அப்போதான் ஹீரோயின் இன்டர்வியூவை பற்றி சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் கிட்ட வேலை பார்க்கும் போதே இன்னொரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுவேன்னு கேட்டு கத்திட்டு இருக்கும்போது உள்ள வர குட்டி பாப்பா பார்த்துட்டு 2 பேரையும் சேர்த்து சமாதானம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக எனக்கு கிஸ் கொடுங்கன்னு கேட்க, ஹீரோயின் 2 பேரும் க்ளோஸாக வராங்க. பட் பாப்பா நகர்ந்துடுறா.
அப்புறம் என்ன, ஒரே முத்த மழைதான். நம்ம ஆளுங்க 2 பேருக்கும் ரொம்ப எம்பாரஸ் ஆகிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லஞ்ச் பிரேக் அப்போ ஹீரோயின் எங்கேயோ வெளியில போயிட்டுறதுனால ஹீரோ தன்னோட பிஏ கிட்ட, அப்படிலாம் என் ஆளை தனியா விட்டுற முடியாது, இன்னைக்கு எவ்வளோ பெரிய மீட்டிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு, நான் ஹீரோயின் கூட டேட்டிங் போயே ஆகணும். ஆமா, அப்புறம் என்ன காரணத்துக்காக ஹீரோயின் என்ன அவாய்ட் பண்றாங்கிறது உனக்கு தெரியுமான்னு கேட்க, ஆத்தாடி, இப்போ நாம என்ன பதில் சொன்னாலும் டெஃபினெட்லி நம்ம பாஸ் ஏத்துக்க மாட்டாரு, கண்டிப்பா டென்ஷன் ஆகி திட்டுவாருன்னு பிஏ பயந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் கால் பண்ணி, நான் ஒரு பெரிய ப்ராப்ளம்ல இருக்கேன், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துன்னு கதறாங்க. ஆக்சுவலாக ஹீரோக்கு தெரியாமல் லஞ்ச் டைமில் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் போயிருப்பாங்க. பட் அந்த சிஇஓ ஹீரோயின் கிட்ட ரொம்பவே தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருப்பான். அப்போதான் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு கால் பண்ணியிருப்பா. ஸோ ஸ்பாட்டுக்கு தன்னோட பாடி கார்ட்ஸ் அழைச்சிட்டு வர நம்ம ஹீரோ அந்த சிஇஓவை அடித்து துவம்சம் பண்ணிட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். இருந்தாலும் எங்க அவ தன்னை விட்டு போயிடுவாளோங்கிற பயத்துல இந்த நாட்டில் வேற எங்கேயும் ஹீரோயினுக்கு வேலை கிடைக்க கூடாது, எல்லா கம்பெனிலையும் அவளை பிளாக் லிஸ்ட் பண்ணுங்க, ஹீரோயின் என்கிட்ட மட்டும்தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிடுறான். எனக்கு இப்போ 4 குழந்தைங்க இருக்காங்க, என்னதான் நான் உங்ககிட்ட ஃபுல் டைமாக வேலை பார்த்தாலும் நான் வெளியில் பார்ட் டைமாக வேலை செஞ்சு சம்பாதிச்சா மட்டும்தான் என் குழந்தைங்களை வளர்க்க முடியும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம பட்னியாக இருக்கிற ஹீரோக்கு செமையா வயிற்று வலிக்க ஆரம்பிச்சிடவும் உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. பதறி போயிடுற ஹீரோயின் ஏதேதோ டேப்லெட்ஸ் கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. உன்னால தான் எல்லா பிரச்சனையும், நீ மட்டும் என்னை விட்டு விலகி போலனா இந்நேரத்துக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்ல, உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகலாம் இல்லை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோக்கு வலி இன்னும் சிவியர் ஆகிடுது. பதறி போயிடுறா, இன்னும் எனக்கு பெயினா இருக்கு, இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சரிப்பட்டு வராது, சும்மா உன் கையை வச்சு என் வயிற்றுல தடவி கொடுத்தாலே நான் குணமாகிடுவேன்னு ஹீரோ ஃப்ளர்ட் பண்ணவும் ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுற ஹீரோயின் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ விடாம கையை பிடிச்சி இழுக்கவும் ஸ்லிப் ஆகி அவன் மேலேயே விழுந்து 2 பேரும் ஒருத்தர் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ரொமான்ஸ் மலைதான். ஆனா இதை பார்த்து கடுப்பாகி டீனா 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக ரொம்ப கேஷுவலா போய் பேசவும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல, ஸோ ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உன்னோட அம்மா தான் என்னை இங்க வந்து ஸ்டே பண்ண சொன்னாங்கன்னு டீனா சொல்ல, அப்போ சரி ஓகே மிஸ்டர் பிளேங்க், உங்க ஃபியான்சே வந்துட்டாங்க, ஸோ நான் கிளம்புறேன்ட்டு ஹீரோயின் போயிடுறா. நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்காக அவளை அழைச்சிட்டு வந்தீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் செய்யறேன்னு டீனா சொல்ல, புலி பசிச்சாலும் புல்ல திங்காது, எனக்கு என்னைக்குமே ஹீரோயின் தான், உன்னை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடவும், எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நீயும் உன் குழந்தைங்களும் மட்டும் குறுக்க வரலனா இந்நேரத்துக்கு நான் ஹீரோ கூட சந்தோஷமா இருந்திருப்பேன்னு ஹீரோயின் மேல ரொம்ப கோவப்படுற டீனா அவங்க ஃபர்ஸ்ட் பையனை கராத்தே கிளாஸ்ல இருந்து அழைச்சிட்டு வரும்போது பக்காவா பிளான் பண்ணி ஆளுங்களை வச்சு காரை ஏத்த பாக்குறா. ஆனா அந்த பையன் தன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக ஹீரோயினை தள்ளி விட்டுறான். ஸோ அவனுக்கு மட்டும் சிவியரா அடிபட்டு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு கண்ணீர் மழுக ஹீரோக்கு கால் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணதும் நம்மாலு ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். உங்க பையனுக்கு பயங்கரமா அடிபட்டு ப்ளீட் ஆகி நிறையவே பிளட் லாஸ் ஆயிடுச்சு, ஸோ உடனே அவனுக்கு ஏ நெகட்டிவ் பிளட் தேவைன்னு டாக்டர் சொல்ல, என்னோடதும் ஏ நெகட்டிவ் தான், ஸோ நீங்க தாராளமா எடுத்துக்கோங்கன்னு ஹீரோ சொல்லிடுறான். ஆனா ஹீரோயின், பொதுவாக ரத்தம் சம்மந்தப்பட்ட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் பிளட் கொடுக்க முடியாது, ஸோ நீங்கள் குழந்தையோட அப்பாங்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் பிளட் அவனால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லவும், அப்போ இத்தனை நாளாக எதுக்காக இந்த உண்மையை மறைச்சேன்னு ஹீரோ கேட்க, சாரி என்னை மன்னிச்சிடுங்க, எங்கள் குழந்தைங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவீங்களோன்னு பயந்ததுனால தான் நான் எல்லா உண்மைகளையும் மறைச்சேன்னு ஹீரோயின் சொன்னதுமே ஹீரோ தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி பையனுக்கு சர்ஜரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் அந்த ஆக்சிடென்ட்ல குழந்தை இறந்துருப்பான், ஸோ இதை ஒரு காரணமாக வச்சு ஹீரோயினை பிரிச்சிடலான்னு கணக்கு பண்ணி அங்கே வர டீனா வெந்த புண்ணில் வேலை பார்க்கிற மாதிரி பேசவும் கோவப்பட்டு ஹீரோயின் கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறா. நீ எதுக்காக இங்கே வந்த, ஒழுங்கா கிளம்புன்னு ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணுறாரு. என்ன இருந்தாலும் நானும் ஹீரோயினும் ஒரே ஆர்ஃபனேஜில் வளர்ந்தோம், முக்கியமாக நான் உங்கள் ஃபியான்சேங்கிறதுனால இப்படி நீங்கள் மன வருத்தத்தில் இருக்கும்போது ஆறுதலாக பேச வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லி டீனா பாட்டும் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தின கார் டிரைவரை அடித்து இழுத்துட்டு வந்து விசாரிக்கும் போது அவன் டீனாவையே குறுகுறுன்னு பார்க்கவும் ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது. உண்மையை சொல்லு, இவ தான் செய்ய சொன்னாலான்னு கேட்க, என்ன நீங்க உங்க வீட்டுல எது காணாம போனாலும் என்னதான் சந்தேகப்படுவீங்களா, எனக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நீ ஏன்டா என்ன அப்படி பாக்குற, உண்மையை சொல்லு, உன் குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பாக்குறதுக்காக வேகமா ஓட்டிட்டு வரும்போது தானே நீ எங்க வீட்டு குழந்தை மேல வண்டியை ஏத்துன, இந்த விஷயத்த சொல்ல எதுக்காக நீ இப்படி பயந்து சாகுறன்னு டீனாவே எடுத்து கொடுக்கவும், ஆமா என் குழந்தைய பார்க்க போன பதட்டத்துல தான் உங்க வீட்டு குழந்தை மேல நான் தெரியாம காரை ஏத்திட்டேன்னு இவன் பெல்ட் அடிச்சிடுறான். ஆனா ஹீரோயின் நம்ப மாட்டாங்க. 100% ஷுவரா இதை டீனா தான் செஞ்சிருப்பான்னு தெரியும்.
நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இதோட நிறுத்திடு. இதுக்கப்புறம் ஏதாவது ட்ரை பண்ணினா அப்புறம் அதோட இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போது சர்ஜரியை முடிச்சுட்டு டாக்டர் வெளியில வரவும் குழந்தை எப்படி இருக்கான்னு ஹீரோயின் கேட்கும்போது இந்த டீனா குழந்தை போய் சேர்ந்துட்டானான்னு ஆர்வமா பேச கோவப்பட்டு ஹீரோ கன்னத்திலேயே அரைஞ்சி அவளை விரட்டி விட்டுறான். இப்படி ஒரு பேஷண்ட்டை நான் பார்த்ததே இல்லை. உங்க பையனுக்கு நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி. மற்ற யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா ரெக்கவர் ஆக 2 மாசம் ஆகியிருக்கும். பட் உங்க பையன் சர்ஜரி முடிஞ்சதுமே பேச ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதுக்கப்புறம் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு டாக்டர் பாசிட்டிவா சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குட்டி பையன் கண் விழிச்சதும் நம்ம ஹீரோயின் ஆறுதலா பேசுறாங்க. அப்ப அவன் ஹீரோவையே பாக்குறான். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, இதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு ஹீரோ சொல்ல எங்க குழந்தைங்களை தாங்கிட்டே இருந்து பிரிச்சிருவானோங்கிற பயத்துல நம்ம ஹீரோயின் குட்டி பையன் டிஸ்சார்ஜ் ஆன உடனே மற்ற எல்லா குழந்தைங்களையும் அழைச்சிக்கிட்டு ஃபாரினுக்கு போக ட்ரை பண்றா. ஆனா குழந்தைங்களுக்கு தான் அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ நைஸா இந்த விஷயத்த ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணிடவும் அவன் அடுத்த செகண்டே கிளம்பி வந்து ஹீரோயினை பிளாக் பண்ணி எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க இவங்க 4 பேரையும் வளர்க்கறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ திடீர்னு வந்த உனக்காக இவங்களை விட்டு கொடுத்துட முடியாது. கஷ்டமோ நஷ்டமோ நான் என் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எங்கள் லைஃப்பில் குறுக்க வராதுன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் உன்னை கைவிடலை. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எனக்கு தெரியாது. மேபி எனக்கு நீ ப்ரெக்னென்ட் ஆன விஷயம் முன்னவே தெரிஞ்சிருந்ததுன்னா இந்நேரத்துக்கு உன்னை ராணி மாதிரியும் நம்ம குழந்தைங்களை இளவரசன் இளவரசி மாதிரி வச்சிருந்திருப்பேன்னு ஹீரோ எவ்வளவோ சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ண பார்க்குறாரு. இல்ல என்னோட லைஃபை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஹீரோயின் கெஞ்சவும் ஓகே உனக்கு நான் 1 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ இந்த சிட்டியை விட்டு போயிட்டீனா நான் அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பட் அதுக்குள்ள நான் உன்னை லாக் பண்ணிட்டா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும்னு ஹீரோ கண்டிஷன் போடுறாரு. ஹீரோயினுமே ஒத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் ஆக்ஷன்ல இறங்குறாங்க. ஆனா இந்த குழந்தைங்க அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கிறதுக்காக ஹீரோயினோட பாஸ்போர்ட், நேஷனல் ஐடி கார்டு, வேலெட்டு, காசு, கார்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சிரவும் பாவம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதே நேரம் கொடுத்த டைம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு பிக்கப் பண்றதுக்காக ஹீரோ வந்துடுறாரு. என்னால வர முடியாது, தயவு செஞ்சு விட்டுருன்னு ஹீரோயின் கெஞ்சிரா. நோ பேபிமா, நீ என் ஒய்ஃபா இருந்துக்கிட்டு இப்படி சொன்ன வார்த்தையை மீறக்கூடாது. கண்டிப்பா வந்துதான் ஆகணும்னு ரொம்பவே கட்டாயப்படுத்தி அவங்கள அல்லேக்கா தூக்கிட்டு போயிடுறான். இதை பார்த்துட்டு குழந்தைங்களாம் செம்ம குஷியாகி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ ரொம்ப வலுக்கட்டாயமா ஹீரோயினையும் குழந்தைங்களையும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன், நீங்க உள்ள போங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம ஆளுங்களுமே நம்பி உள்ள போனா அவங்கள பிடிக்காத ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும் இதுதான் உங்களுக்கு கரெக்டான இடம்னு சொல்லி ஒரு பாலடைஞ்ச குடோன்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த இடம் ரொம்பவே டேமேஜா இருக்கிறதுனால தண்ணி சொட்ட ஆரம்பிச்சிருது. குழந்தைங்களாம் கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்து அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து கலாய்ச்சி நக்கலா பேசிட்டு இருக்கும்போது உள்ள வர நம்ம ஹீரோ என் ஒய்ஃபும் குழந்தைங்களும் எங்கன்னு கேட்க அவங்களாம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, நீ டிஸ்டர்ப் பண்ணாத, வா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலான்னு டைவர்ட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா இந்த விஷயம் நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த வேலையை லில்லியும் அவங்க அம்மாவும் தான் செஞ்சிருப்பாங்க. உடனே நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம்னு குழந்தைங்க கிளம்பவும் ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி இந்த பணக்காரங்களே இப்படிதான் ரொம்ப மோசமானவங்க, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லும்போது சில சிலந்தி பூச்சிகளும் கருப்பாம்பூச்சிங்களும் பறக்க ஆரம்பிச்சிருது. பயந்து போய் ஹீரோயின் கத்திடுறா. ஹீரோக்கு சத்தம் கேட்டுருது. ஆனா அம்மாவும் பொண்ணும் ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஹீரோவுமே உட்கார்ந்துடுறான். அப்பா குட்டி பையன் ஓடி வந்து அப்பா அம்மா பெரிய ப்ராப்ளம்ல இருக்காங்கன்னு சொல்ல ஐயோ என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ பாஞ்சு போய் காப்பாத்திடுறான். எதுல இருந்து? கம்பளி பூச்சிக்கிட்டே இருந்தும் கருப்பாம்பூச்சிக்கிட்டே இருந்தும். எதுக்கு நீ இவங்க எல்லாரையும் இந்த இடத்துல தங்க வச்சேன்னு ஹீரோ கேட்க இதுதான் இவங்களுக்கு கரெக்டான இடம்னு லில்லி சொல்ல கடுப்பாகிடுற ஹீரோ இவங்க எல்லாரும் என்னோட குடும்பம், ஸோ இவங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தினீங்கன்னா அது என்ன தொல்லை பண்ணுறதுக்கு சமம், அப்புறம் அதோட இம்பாக்ட் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி மிரட்டிட்டு ஹீரோயினை தன்னோட பெட்ரூம் கழிச்சிட்டு வந்து இதுக்கப்புறம் நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்ல ரொம்ப ஆக்வர்ட் ஆகி என் குழந்தைங்க எல்லாரும் தனியாக இருப்பாங்க, நான் போய் பார்த்துக்கிறேன்னு எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணுறா. ஆனால் ஹீரோ விடுறதா இல்லை. அப்போ உள்ள வர டீனா ஏதேதோ பேசி 2 பேரையும் பிரிக்க பார்க்குறா. ஒழுங்கா இங்கேருந்து வெளியில போயிருன்னு ஹீரோ திட்டுறாரு. ஆனா அதெல்லாம் கேர் பண்ணிக்காம நான் உன்னை பார்த்து பேசி பல வருஷம் ஆச்சு, ஸோ நீ என் கூட என் ரூம்க்கு வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்னு சொல்ல இப்போ என்ன உங்களுக்கு பேச ஆள் வேணும் அவ்வளோதானே, அதான் நாங்க 4 பேரும் இருக்கோம்ல, எங்க அம்மா அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வாங்க போலான்னு குழந்தைங்க டீனாவை இழுத்துட்டு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இதுங்களுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும்னு டீனா பசங்களுக்கான ஜூஸ்ல எதையோ கலந்துடுறதுனால தெரியாம குடிச்சிட்டு செகண்ட் பையன் ரொம்ப சிக்காகிடுறான். பதறி போயிடுற ஹீரோவும் ஹீரோயினும் உடனே டாக்டர் அழைச்சிட்டு வந்து செக் பண்ணா
பையனுக்கு ரொம்ப சிவியரான அலர்ஜி ஏற்பட்டிருக்கு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, அதுக்கான டைமும் இல்ல, ஸோ கண்டிப்பா குழந்தைய காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லவும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோவும் ஹீரோயினும் தவிச்சிட்டு இருக்கும்போது அவங்க 4வது பொண்ணான எமி நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. சின்ன வயசுல இருந்தே எங்க எம்மிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆகும், ஸோ தன்னையே தான் காப்பாத்துறதுக்காக அவ நிறையவே மெடிக்கல் புக்ஸ் அப்புறம் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கா. ஸோ கண்டிப்பா அவளால நம்ம தம்பியை காப்பாற்ற முடியும்னு ஃபர்ஸ்ட் பையன் சொல்ல ஹீரோ ஹீரோயினுமே பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க. ஸோ எமி தனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் டெக்னிக்கெல்லாம் வச்சு நம்ம செகண்ட் பையனை காப்பாத்திடுறா. ஆனா ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் சேஃப் இல்ல, ஸோ நான் உடனே வெளியில போறேன்னு சொல்ல நான் உன்னை தடுக்க போறதில்ல, பட் சீதை இருக்கிற இடம் தான் ராமனுக்குமே இலங்கைன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோயின் பின்னால கிளம்பி போயிடுறான். கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் புதுசா போக போற வீட்டு ஹவுஸ் ஓனர் பல வருஷத்துக்கு முன்ன தன்னோட குழந்தைய தொலைச்சிருப்பாரு, ஸோ இன்னமுமே தேடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஹீரோயின் தான் குழந்தைங்களை அழைச்சிட்டு போகவும் இவங்க எல்லாருமே பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்காங்கன்னு சொல்லும் போதுதான் ஏமி கழுத்துல போட்டிருக்க ரெட் கலர் தாயத்தை பார்த்துட்டு இதை எத்தனை வருஷமா போட்டிருக்கன்னு கேட்க சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஸோ தன்னை பாதுகாக்கிறதுக்கான நம்பிக்கையா போட்டிருக்கான்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ தன்னோட பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறான். நம்மளால தாங்கிக்க முடியல, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, என்ன தனியா விடுங்கன்னு எவ்வளவோ கெஞ்சிரா. என் குழந்தைங்களை விட்டு என்னால எங்கேயும் போக முடியாதுன்னு ஹீரோ சொல்ல ஃபர்ஸ்ட் 3 பசங்க மட்டும்தான் உங்க குழந்தைங்க, ஏமியை நான் ஆர்ஃபனேஜ்ல இருந்து அடாப்ட் பண்ணேன், பிகாஸ் எனக்கு 3 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் நான் வளர்ந்த ஆர்ஃபனேஜ்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், அப்பதான் எமியுமே வந்தா, ஸோ என்ன மாதிரியே அவளும் அம்மா இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் எம்மியை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் உன் குழந்தைங்க எனக்குமே குழந்தைங்க தான், ஸோ நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வளர்க்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, பிகாஸ் நான் ஏமியோட அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன், என் வீட்டு ஹவுஸ் ஓனர் தான் அவருன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. என்ன காசு கொடுத்து ஏதாவது ஆக்டர் ரெடி பண்ணியிருக்கியா, என்னால் நம்ப முடியாதுன்னு ஹீரோ கலாய்க்கவும் நீங்க நம்பிதான் ஆகணும், நான் தான் ஏமியோட அப்பா, ஹீரோயின் சிங்கிள் மதருங்கிறதுனால நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்க போறேன், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து 4 குழந்தைங்களை வளர்க்க போறோம்னு மிஸ்டர் ஸ்மித் அதாவது ஏமியோட அப்பா சொல்ல ஹீரோ கோவப்பட்டு அவங்க எல்லாரும் ஏன் குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்க உனக்கு எந்த வர்த்தும் இல்ல, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதடான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் மிஸ்டர் ஸ்மித் இப்படி திடீர்னு வந்து பேசுவாருன்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. ஸோ ஒரு மாதிரி முறைக்கவும் சாரி உங்க பெர்மிஷன் இல்லாம நாலேஜ் இல்லாம இப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, ஹீரோ உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் காப்பாத்துறதுக்காக 2-3 பொய் சொன்னேன், ஒருவேளை நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு மிஸ்டர் ஸ்மித் சொல்லிடுறாரு. இப்படி ஹீரோயின் தன்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்க போறாங்கிறத தாங்கிக்க முடியாம நம்ம ஹீரோ மனசொடைஞ்சு போய் கண்மூடித்தனமா தாறுமாறா சரக்கடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு புலம்பவும் கை நீட்டி சம்பளம் வாங்குறோம் வேற வழி இல்லைன்னு சொல்லி பிஏவுமே எல்லாத்தையும் பொறுமையா கேக்குறாரு. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வர நம்ம ஹீரோயின் எதுவும் நடக்காத மாதிரி புது ப்ராஜெக்டை பத்தி பேசுறாங்க. ஹீரோவுமே அதுக்கேற்ற மாதிரி நிறையவே சாக்லேட்ஸ் கொடுத்து அவங்கள உஷார் பண்ண பாக்குறான். ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. ப்ளீஸ் உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, கண்டிப்பா என்னால் அதை வாங்கி தர முடியும், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதன்னு கெஞ்சவும் பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு, ஒருவேளை மனசு மாறிடுவோமோன்னு ஹீரோயின் பயந்துட்டு இருக்கும்போது டே அண்ணா நம்ம அம்மா டீனாவை உன்னோட பர்சனல் அசிஸ்டண்டா வச்சுக்க சொன்னாங்கன்னு லில்லி அழைச்சிட்டு வந்துடுறா. ஆமா என்னால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பிஏவா இருக்க முடியும்னு இவ பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்றா, எனக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கான எந்த தகுதியும் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாஸ் நம்ம ஆட் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு பிஏ கூப்பிடவும் உங்க கூட நான் வரேன்னு டீனா ரொம்ப ஆர்வமா இருக்கா. தேவையில்லை, எனக்கு அசிஸ்டன்ட் ஹீரோயின் இருக்கா, நான் அவளை அழைச்சிட்டு போறேன்னு ஹீரோ சொல்லவும் இல்ல என்னால வர முடியாது, எனக்கு ஆபீஸ்ல நிறையவே வேலை இருக்குன்னு ஹீரோயின் எஸ்கேப் ஆக முயற்சிக்கிறாங்க. ஆமா பேசாம டீனாவையே அழைச்சிட்டு போன்னு லில்லி சொல்ல கடுப்பாகிடுற ஹீரோ என்னோட செக்ரட்டரியா இருக்கணும்னா அதுக்கு நிறையவே தகுதி வேணும், ஸோ ஃபர்ஸ்ட் நீ இந்த எல்லா ஃபைல்ஸையும் கிளியர் பண்ணி என்கிட்ட காட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பும் போது டீனா கால் ஸ்லிப் ஆகி ஹீரோயின் மேல விழுந்துடுறா. அப்பதான் அவ கழுத்துல போட்டிருக்க பெண்டன்ட்டை பார்த்துடுற ஹீரோயின் இது என்னோடது, எங்க இந்த உனக்கு கிடைச்சதுன்னு கேட்க அலண்டு போயிடுற டீனா இல்லையே இது என்னோடது, இதனாலதான் நான் எங்க குடும்பத்தோட வாரிசா இருக்கேன்னு சொல்ல நீ பொய் சொல்ற, இது என்னோடது என்கிட்ட கொடுத்துருன்னு ஹீரோயின் கட்டாயப்படுத்துறாங்க. சரி விடு, உனக்கு அந்த மாதிரி பெண்டன்ட் வேணும்னா நான் உனக்கு வாங்கி தரேன்னு ஹீரோ அழைச்சிட்டு போயிடுறான். ஆனா ஹீரோயினால சும்மா விட முடியல. நான் ஸ்கூல் ரியூனியன் பார்ட்டிக்கு அந்த செயினை போட்டுட்டு போயிருந்தப்போ தான் யாரோ எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்து ஹீரோ ரூம்குள்ள அனுப்பி வச்சாங்க, அங்கதான் நான் அதை மிஸ் பண்ணேன். ஸோ இது எல்லாத்துக்குமே டீனா தான் காரணங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் புரிஞ்சுக்காத நம்ம ஹீரோ நீ எதுக்கு அந்த பெண்டன்ட்டை பத்தியே யோசிக்கிற, அதுதான் ஜான்ஸ் ஃபேமிலியோட குடும்ப சொத்து. மிஸ்டர் ஜான்ஸ் பல வருஷத்துக்கு முன்ன காணாம போன தன்னோட மகளை அந்த பெண்டன்ட்டை வச்சு தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றான்.
ஓ, அப்போ நாம தான் ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கோம் போலன்னு ஹீரோயின் யோசிக்கும் போது சடன் பிரேக் போடவும் பொத்துன்னு ஹீரோ மேல விழுந்துடுறாங்க. தலைமுடி கோட் பட்டன்ல மாட்டிக்குது. என்ன பண்றதுனே தெரியாம நம்ம ஆளுங்க முழிச்சிட்டு இருக்கும்போது பிஏ திரும்ப திரும்ப பிரேக் போடவும் நம்ம ஆளுங்க மறுபடியும் இடிச்சுக்கிறாங்க. சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல, நல்ல வேலை பண்ண மேன், இந்த மாசத்துல இருந்து உனக்கு சேலரியில 5000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி தரேன்னு ஹீரோ சொல்லவும் பிஏ செம குஷி ஆகிடுறாரு. ஆட் ஷூட்டிங் பார்க்க வந்த இடத்துல நம்ம ஹீரோயின் தான் தனக்கு எல்லாமேங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அவளை உட்கார வச்சு கம்பெனிஸை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்பவே பாப்புலரான ஹை பெய்ட் மாடல் மிஸ்டர் ஸ்மித் அங்க வரவும் ஹீரோ பார்த்து ஜெலஸ் ஆகி, உனக்கு இந்த ஆட் ஷூட்டிங்ல இடம் இல்ல, முக்கியமா நான் உன்னை பிளாக் லிஸ்ட் பண்ண போறேன்னு சொல்ல பதறி போயிடுற ஹீரோயின், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, குழந்தைங்களை உங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக ஒரு பொய் சொன்னாரு, அவ்வளவுதான், மத்தபடி நம்ம குழந்தைங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்றா. அதுதான் இல்ல, உண்மையாவே ஏமி என்னோட குழந்தை தான்னு மிஸ்டர் ஸ்மித் சொல்ல, உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு ஹீரோ கேட்க, சில வருஷங்களுக்கு முன்னே நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தப்போதான் அவள் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கா. அது தெரியாம நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஏமி பிறந்ததே எனக்கு தெரியாது. ஈவன் தன்னோட கெரியருக்காக என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் குழந்தைய ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு ஃபாரினுக்கு போயிட்டாங்கிறத நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே எனக்கு தெரிய வந்தது. அதனால நான் பல வருஷமா ஏமியை தேடிட்டு இருந்தேன். ரீசெண்டா தான் அவ கழுத்துல போட்டிருந்த அந்த தாயத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சேன்னு மிஸ்டர் ஸ்மித் சொல்றாரு. ஹீரோயினால இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஸோ மிஸ்டர் ஸ்மித் ஏமியை அழைச்சிட்டு வர சொல்லி அவகிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு தாயத்து தாங்கிட்ட இருக்கிறத காட்டி, இதை நான் தான் என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன், ஸோ அவ குழந்தைக்கு கொடுத்துட்டு போயிட்டா, அதனால தான் நீங்க தத்தெடுக்கும் போது ஏமி கிட்ட இந்த தாயத்து இருந்ததுன்னு சொல்றாரு. அப்போ நான் உங்க குழந்தை இல்லையா, என்னை விட்டுட்டு போயிடுவீங்களான்னு ஏமி அளவும், இது எல்லாமே என்னோட தப்பு தான், பட் எக்காரணத்தை கொண்டும் உன்னை நான் ஹீரோயின் கிட்டே இருந்து பிரிச்சிட மாட்டேன். அதே நேரம் இதுக்கப்புறம் நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அதனால நீ எப்ப கேட்டாலும் நான் ஹீரோயின் வீட்டுக்கு ஒன்று அழைச்சிட்டு போறேன், மற்ற பிரதர்ஸ் கூட நீ சந்தோஷமா வாழலான்னு அப்பா, அதாவது மிஸ்டர் ஸ்மித் சொல்லி ஏமி அழைச்சிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோ இந்த பாச போராட்டத்தை பார்த்துட்டு ஹீரோயின் எல்லார் மேலேயும் இறக்கப்படுறா, ஆனா என் மேல கருணையே காட்ட மாட்டான்னு ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. மிஸ்டர் பிளேங்க், நம்ம வந்த வேலையை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பண்ணிட்டோம், சீக்கிரமா வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கன்னு ஹீரோயின் கூப்பிடவும், அதெல்லாம் எனக்கு தெரியும், என் கூட வான்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா நிறையவே புது புது ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இறங்கவும், இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணலன்னு ஹீரோயின் சொல்ல, என் ஃபேமிலிக்காக என் ஒய்ஃப்காக நான் தான் வாங்கியிருக்கேன்னு ஹீரோ சொல்லவும் செம்ம குஷி ஆகிடுற குட்டி பாப்பா. அப்ப இன்னைக்கு நான் புது பெட்ல தான் தூங்க போறேனா, எனக்கு யாராவது கதை சொல்லுங்கன்னு சொல்லவும், உன்னோட அப்பா தானே இது எல்லாத்தையும் வாங்கியிருக்காரு, ஸோ அவரே சொல்லுவாருன்னு ஹீரோயின் கோத்து விட்டுடுறாங்க. ஏதோ சிம்பிள் டாஸ்க்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோவுமே கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா பாப்பா தூங்குறதா இல்ல, மணி 2 ஆகுது 4 ஆகுது, 300 கதை சொன்னதுக்கு அப்புறமும் குட்டி பாப்பா தூங்காம இருக்கிறதுனால ஹீரோ ரொம்ப பேனிக் ஆகிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் நக்கலா சிரிக்கிறாங்க. ஏ அப்பா, 5 வருஷமா இந்த 4 குழந்தைங்களையும் பார்த்துக்க ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது எனக்கு இப்பதான் புரியுதுங்கிறத ஹீரோ உணர்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க ஏமி அழைச்சிட்டு வர மிஸ்டர் ஸ்மித், இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நாம 2 பேரும் குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு வெளியில போலான்னு சொல்ல ஹீரோயினுமே ரெடி ஆகிடுறாங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி பர்ஃபெக்டா ரெடியாகி வர நம்ம ஹீரோ மிஸ்டர் ஸ்மித் கூட ரொம்பவே போட்டி போட ஆரம்பிக்கிறான். பத்தாவதுக்கு நாங்களும் வரோம்னு டீனா அண்ட் லில்லி ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஒரே கூத்து தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பேட்மிண்டன் விளையாடலாம், ஹீரோயின் என்னோட டீம்னு மிஸ்டர் ஸ்மித் சொல்ல, வேற வழி இல்லாம ஹீரோ டீனாவை கூப்பிட்டுக்கிறாரு. 4 பேரும் சேர்ந்து டபுள்ஸ் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. பதறி போயிடுற நம்ம ஹீரோ, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, நான் வேணும்னா உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போவான்னு கேட்க, ஒன்றும் வேணா, நான் ரெஸ்ட் எடுத்தா நல்லாகிடுவேன்னு ஹீரோயின் சொன்னதும் அவங்கள தனியாக உட்கார வச்சுட்டு திரும்ப விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட அட்டென்ஷனை கேதர் பண்றதுக்காக டீனா வேணுக்குன்னே கீழே விழறா. ஆனா நம்ம ஆளு எந்திரிச்சு போய் ஓரமா உட்காரு, என் தங்கச்சி கூட விளையாண்டுக்கிறேன்னு சொல்ல அவளுக்கு ரொம்ப பல்பா போயிருது. அப்போ மறுபடியும் டீனாவோட பெண்டன்ட் கீழே விழவும் ஹீரோயின் எடுத்துக்கிட்டு, எனக்கு 100% தெரியும் இது எனக்கு சொந்தமான பெண்டன்ட் தான், எதுக்கு இப்படி எல்லாருக்கு முன்னாலேயும் பொய் சொல்றேன்னு கேட்க, இல்லையே நீ தான் பொய் சொல்ற, இது என்னோடதுன்னு அவ பதிலுக்கு பதில் பேசுறா. அப்புறம் நம்ம ஹீரோ எப்படியோ காம்ப்ரமைஸ் பண்ணி அழைச்சிட்டு போயிடுறாரு. பட் இப்படியே விட்டுட்டு இருந்தா தனக்கு தான் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிற டீனா இதை தாங்கிக்க முடியாம அடுத்த நாளே ஹீரோயினுக்கு மர்ம நபர் மாதிரி கால் பண்ணி, உனக்கு உன்னோட அம்மா அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்ற இடத்துக்கு தனியா வான்னு கூப்பிடவும் ஹீரோயினுமே போறாங்க. உண்மையை சொல்லணும்னா உன்னோட வாழ்க்கையை தான் இப்ப நான் சந்தோஷமா வசதியா வாழ்ந்துட்டு இருக்கேன்,
பிகாஸ் நம்ம ஆர்ஃபனேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ பொறாமப்பட்டனா உன்னோட மானத்தை வாங்குறதுக்காக தான் அன்னைக்கு ரியூனியன் பார்ட்டியில் மருந்து கலந்து கொடுத்தேன். நீ அதை குடிச்சிட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட ஒன் நைட் ஸ்டாண்டில் இருப்பேன்னு பார்த்தா இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்காரனான ஹீரோ கூட இருந்திருக்க. அது தெரியாம நான் உன்னை அவன் கூட சேர்த்து வச்சு போட்டோ எடுத்து உன் இமேஜை டேமேஜ் பண்றதுக்காக வெயிட் பண்ணா நீ நைஸா எஸ்கேப் ஆகி ஓடிட்ட. அப்பதான் உன்னோட பெண்டன்ட்டையும் நான் அந்த ரூம்ல பார்த்தேன். ஸோ அதை விட்டா எனக்கு ஏதாவது காசு கிடைக்கும் நம்பி தான் நான் அடகு கடைக்கு போனேன். பட் அங்கே ஒருத்தர் பார்த்துட்டு உன்னோட அப்பாவை கூப்பிட்டு விட்டாரு. ஸோ மிஸ்டர் ஜான்ஸுமே பல வருஷத்துக்கு முன்னே காணாம போன அவரோட பொண்ணு நானும் நினச்சிக்கிட்டு என்ன வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு. அதனால நானுமே உன்னோட வாழ்க்கையை இப்போ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். பட் இந்த விஷயம் வெளியே தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகிரும். நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோயினை ஒரு பெரிய மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டுடுறா. பட் ஹீரோயின் கிட்ட தான் அந்த வாட்ச் இருக்குல்ல. ஸோ அவங்க பிரச்சனையில் இருக்கும்போது வீட்டில் அந்த சைரன் சவுண்ட் அடிக்கவும் ஹீரோ ஜிபிஎஸை வச்சு ட்ராக் பண்ணி ஹீரோயின் கடைசியாக போன அந்த ஸ்பாட்டையும் ரீச் பண்ணிடுறான். ஆனால் அது ரொம்ப ஆழமாக இருக்கு. யாராவது கீழே விழுந்திருந்தா கண்டிப்பாக உயிர் பொழைக்க சான்ஸே இல்லைன்னு பிஏ சொல்ல என் ஒய்ஃபை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ண ரெடியாக இருக்குன்னு நம்ம ஹீரோவே ரொம்ப தைரியமாக இந்த கயிறெல்லாம் கட்டிக்கிட்டு பயங்கரமாக அடிபட்டு அன்கான்ஷியஸாக இருக்க ஹீரோயினை ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாரு. ஆனால் டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு சிவியராக அடிபட்டு ப்ளீட் ஆகி இருக்கிறதுனால ஹீரோயினை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. தாங்கிக்க முடியாமல் நம்ம ஹீரோ ஊரில் இருக்கிறதுலையே பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரான். ஆனால் அவங்களுமே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஏமி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி களத்தில் இறங்கி தன்னோட வளர்ப்பு அம்மாவான ஹீரோயினை காப்பாற்றிடுறா. கண் விழிச்சதுமே தனக்கு நடந்த கொடுமைகளை ஹீரோயின் சொல்லி எனக்கு நியாயம் வேணும், என்னால் இப்படியே இருக்க முடியாது, என்னோட அம்மா அப்பாவை இத்தனை நாளாக ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் என்னையும் என் குழந்தைங்களையும் கொல்ல முயற்சி பண்ணியிருக்கா. ஸோ நான் அவளை பழி வாங்கியே ஆகணும்னு சொல்ல நீ அப்செட் ஆகாத, பொறுமையாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ ஒரு பிளான் போடுறான். ஸோ டீனா வீட்டு மெய்டு ஆக்சிடென்ட்ல ஹீரோயின் இறந்துட்டாங்களாம். ஸோ ஹீரோ தன்னோட குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக உங்களை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாள்னு சொல்லவும் எப்படியோ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டா மட்டும் போதும், அதுக்கப்புறம் அவன் குழந்தைங்களை நான் அடிச்சு வெளியில துரத்திடுவேன், இதுக்கப்புறம் ஹீரோ எனக்கு தாங்கிற கனவுகளோட டீனாவுமே மேரேஜுக்கு ஒத்துக்கிறா. அப்புறம் என்ன, ஒரு சில நாட்கள்லயே நம்ம ஹீரோக்கும் டீனாக்கும் கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. இனிமே நமக்கு ராஜ வாழ்க்கை தான், என்னை தடுக்க யாரும் இல்லைங்கிற பல ஆசைகளோட மணமேடைக்கு நடந்து வர டீனாவை பார்த்து உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு ஹீரோ சொல்ல என்ன அதுன்னு டீனா கேட்க திரும்பி பார்த்தா இறந்து போன நம்ம ஹீரோயின் உயிரோட வந்து நிற்கவும் பக்கோன்னு ஆகிடுது. பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோயின் வேற நடந்த எல்லா விஷயங்களையும் தெளிவாக சொல்லி அந்த ஒரு பெண்டன்ட்டை மட்டும் வச்சு எப்படி நீங்கள் இவ்வளோ உங்கள் பொண்ணுன்னு நம்புனீங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களான்னு தன்னோட அப்பா கிட்ட கேட்கவும் பல வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்தில் நான் அதெல்லாம் பற்றி யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா டீனா அவங்க பொண்ணு இல்லை, ஹீரோயின் தான் அவங்க மகளுங்கிறது தெரிஞ்சு போயிடுது. உன்னோட ஒரு வார்த்தையும் நான் எந்த அளவுக்கு நம்பியிருப்பேன், உன் மேலே எவ்வளோ உண்மையான பாசம் வச்சிருந்தேன், ஆனால் நீ எங்களை இப்படி ஏமாத்திட்டியே, இதுக்கப்புறம் எங்க முகத்திலேயே முழிக்காத, இனி ஏதாவது பிரச்சனை பண்ணினா அப்புறம் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவோன்னு சொல்லி டீனாவை அடிச்சு விரட்டிட்டு ஹீரோயின் அவங்க பொண்ணா ஏத்துக்கிறாங்க. இத்தனை நாளா நம்ம ஹீரோயின் ஒரு ஏழை வீட்டு பொண்ணுங்கிறதுனால தானே ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும் வெறுத்தாங்க. பட் இப்பதான் அவங்க ஜான்ஸ் ஃபேமிலியோட வாரிசுன்னு தெரிஞ்சு போயிடுச்சுல. ஸோ ரொம்பவே சந்தோஷமா ஹீரோயினையும் அவங்க குழந்தைங்களையும் ஏத்துக்கிறாங்க. ஃபைனலா நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோயினையே மேரேஜ் பண்ணிக்கிட்டு தன்னோட ஒய்ஃபு குழந்தைங்க கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ போறாரு. அவ்வளோதான், இதோட இந்த ட்ராமாவுமே முடியுது. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.